வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் ஒன்று பண்ணுவோம். இது கல்யாண வீடுகளில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ வாங்கி நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கிழங்கு குழையவும் கூடாது, கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டை கொடுக்காது. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு நம்ம இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா பழமாக ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தக்காளி புளிப்பில் தாங்க இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேணாங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சுருங்க. அப்போ தான் வதங்குற ஸ்மெல் வெளில போகாது. நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கும் போது தாங்க அதுக்குள்ளே டேஸ்ட் நல்லா கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்கு உள்ளே எல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் போய் சேரணும். அதுக்காக கொஞ்சம் வேக விடுறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி முன்னாடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. வெள்ளைப்பூடு ஒரு 4 பல் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வற்றட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து துருவி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்படி ஃபைனலாக நெய் சேர்க்கும்போது நல்ல மணமும் கிடைக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இதை நம்ம சாதத்திலே போட்டு பரட்டி சாப்பிட்லாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு தோசை ஊற்றிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கும் போது செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.